தமிழ் தலைவாஸ் டீம் மதுரையில் நடந்த ஒத்தக்கடை டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல ஐசிஎஃப் டீமும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டோர்னமெண்ட் நேற்றே நடந்து முடிஞ்சு போச்சு. ஸோ தமிழ் தலைவாஸ் டீமை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எல்லா டீமோட பிகேஎல் சீசன் 12 ஆப்ஷனுக்கான பர்ஸ் அமௌண்ட் வந்து இப்போதைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். யூம்பா டீம் அவங்களோட ஹெட் கோச்சான ராகேஷ் குமாரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புதிய ஹெட் கோச் எல்லாத்தையுமே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் என்னங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. யூம்பா டீம் அவங்களோட ஹெட் கோச்சான ராகேஷ் குமாரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி யூம்பா டீம் பிகேஎல் சீசன் 12க்காக எங்களுடைய புதிய ஹெட் கோச் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு ராகேஷ் குமார் யூம்பா டீம் ரெண்டு பேரும் பேசி இந்த முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ யூம்பா டீம் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் குமாரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் புதிய ஹெட் கோச்சா அனில் சப்ரானா வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணியிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சா தமிழகத்தை சேர்ந்த பார்த்திபனை வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அனில் சப்ரானா பொறுத்தளவு இதுக்கு முன்னாடி யூம்பா டீமுக்கு ஹெட் கோச்சாக இருந்திருக்காரு. பாட்னா டீமுக்கு அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்திருக்காரு. யூம்பா டீமுக்கு ஹெட் கோச்சாக இருக்கும்போது அந்த சீசன் அந்த டீமை நல்லா செட் பண்ணி அந்த டீமை நல்லாவும் ப்ளே பண்ண வச்சிருப்பாரு. பட் யூம்பா டீம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாட்னா டீமுக்கு அசிஸ்டண்டாக போனார். அண்ட் அங்கேயும் ஒரு அசிஸ்டன்ட் கோச் அப்படிங்கிறத தாண்டி நிறைய இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ்க்கு வந்து கொடுத்துருப்பாரு. நிறைய இன்ட்ராக்ட் வந்து பிளேயர்ஸ் கூட பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போதைக்கு மறுபடியும் யூம்பா டீமோட ஹெட் கோச்சாக வந்து அனில் சப்ரானாவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு தமிழ் பிளேயர் ரெட் ஆர்மி டீமோட கோச் பார்த்திபனை வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கோச்சா அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ராகேஷ் குமார் போனது ஒரு பெரிய வருத்தமாக இருந்தாலும் ராகேஷ் குமாரோட கோச்சிங்கை நம்ம மிஸ் பண்ணாலும் அனில் சப்ரானா உண்மையிலே ஒரு நல்ல கோச் தான். தமிழ் தலைவாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஒத்தக்கடை டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு முந்தானாத்தே தெரியும். ஓகேங்களா, முந்தானாத்து நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே எனக்கு தெரியும். நான் இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு நாள் வீடியோ போட மிஸ் பண்ணாலும் ப்ராட்காஸ்ட் சேனலில் எல்லா அப்டேட்டும் வந்துடும். ஸோ அதனால் சொல்கிறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மதுரை டோர்னமெண்ட்டை நான் பெரிதளவில் ஃபாலோ வந்து பண்ணலை. ஏன்னா நிறைய ஃபெஸ்டிவல் வந்து போயிட்டு இருந்துச்சு. கோயிலில் வந்து திருநாள் நடந்துட்டு இருக்கு. நான் பெருசாக ஃபாலோ பண்ணலை. ஃபைனல் கூட இனிமே தான் போய் பார்க்கணும். ஃபைனலில் சென்னை ஐசிஎஃப் டீமும் தமிழ் தலைவாஸ் டீமும் மோதி இருந்தாங்க. அப்போ எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. தமிழ் தலைவாஸ் டீம் 2வது பிரைஸ் வந்து அடிச்சாங்க. தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அந்த ஒரு டோர்னமெண்ட்டில் கோச்சாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி நிதேஷ்குமார் ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. ஆஷிஷ் ரெனா வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ராபின் வந்து ப்ளே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ தருண் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் முக்கியமாக தமிழகத்தை சேர்ந்த ராம்குமார் மாயாண்டியும் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. நிறைய பேர் கேட்குறாங்க, தமிழ் தலைவாஸ் டீம் ராம்குமார் மாயாண்டியை ரிலீஸ் வந்து பண்ணிட்டாங்க. பட் மதுரை ஒத்தக்கடை டோர்னமெண்ட்ல வந்து ராம்குமார் மாயாண்டி தமிழ் தலைவாஸ் டீமுக்காக ப்ளே பண்ணி கொடுத்தாரு ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. தமிழ் தலைவாஸ் டீம் ராம்குமார் மாயாண்டி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேபி ஆக்ஷன் பர்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட ரிலீஸ் வந்து பண்ணியிருக்கலாம். பட் இந்த மாதிரி லோக்கல் டோர்னமெண்ட்டில் ராம்குமார் மாயாண்டி ப்ளே பண்ணுறதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பிகேஎல் சீசன் 12 ஃபுல்லாக தமிழ் தலைவாஸோட தான் ராம்குமார் வந்து ட்ராவல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்கேஸ் ஏதாவது ஒரு பிளேயருக்கு இன்ஜுரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக கூட கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாசான முத்தும் சந்திரன் ரஞ்சித்தனும் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி ராம்குமார் மாயாண்டி வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டோர்னமெண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா பிகேஎல் சீசன் 12 ராம்குமார் மாயாண்டி தமிழ் தலைவாஸ் டீமோட தான் டிராவல் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தோணுது. பட் எதுவுமே ப்ராப்பரா சொல்லல. இது எல்லாமே என்னோட ஒப்பீனியன் மட்டும் தான். பிகேஎல் சீசன் 12 ஆப்ஷனுக்கு முன்னாடி எல்லா டீம் கிட்டயும் எவ்வளோ பர்ஸ் ரிமைனிங் இருக்கு அப்படிங்கிறத இப்போதைக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை டிஸ்பிளேல ஷோ பண்றேன், டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக தமிழ் தலைவாஸ் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஓகேங்களா, ஏன்னா நம்ம டீமை விட நிறைய டீம்ஸ் வந்து ஆப்ஷன் பர்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க, நம்ம டீமோட கம்மியாக வச்சுருக்காங்க. பட் நிறைய டீம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் 9 பிளேயர் 10 பிளேயர் 13 பிளேயரை வந்து எடுத்தால் தான் அவங்க ஸ்குவாடில் 18 பிளேயர்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு டீமில் மினிமம் 18 பிளேயர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ அது வந்து ரூல்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டீமில் நிறைய பிளேயர்ஸ் வந்து எடுக்கணும். பட் நம்ம டீமை பொறுத்தளவு 2.55 கோடி வந்து இருக்குது. நம்ம வந்து வெறும் 4 பிளேயர்ஸை எடுத்தால் மட்டும் போதும். தமிழ் தலைவாஸ் டீம் ரீடென்ஷனுக்கு மட்டுமே 2.45 கோடி வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. இருக்கிற 12 டீமோட ரீடென்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா யூபியோதா டீம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1,86,00,000 மட்டும் தான் ஆக்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கு. பட் அந்த டீமோட கோரை வந்து அவங்க வந்து செட் பண்ணிட்டாங்க. 2 கார்னர்லையும் செமையான காம்போ. ஒரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிதேஷ், இன்னொரு கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா சுமித். ஹிதேஷ் வந்து லாஸ்ட் டைம் சூப்பராக ப்ளே பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ரைடிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பவானி ராஜ்புட், ககன கவுடா, சுரேந்தர் கில்லும் இருக்கார். இன்ஜுரி ஏற்படாமல் இருந்துச்சு அப்படின்னா அவருமே ஒரு பயங்கரமான பிளேயர். ஆனால் அதெல்லாம் தாண்டி ப்ராமிசிங் யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ஆப்ஷனில் வெறும் கவர் பிளேயர்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இன்னும் 5 பிளேயர்ஸ் எடுத்தால் போதும், அந்த டீம் வந்து கரெக்டாக செட் ஆயிரும். ஸோ என்னோட ஃபேவரட் ரிட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூபியோதா. உங்களோட டீம் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.
அண்ட் இந்த வீடியோவில் தான் ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் டீமோட கார்னர் பிளேயர்ஸ்க்கான பேக்கப் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு பெருசாக இந்த ஒரு அப்டேட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வந்துச்சு அப்படின்னு அதில் வந்து கொடுத்துருவேன். ஸோ இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனலில் மறக்காமல் போய் சேர்ந்துக்கோங்க. அதில் எல்லா அப்டேட்டும் ஃபாஸ்ட்டாக வந்துடும். அண்ட் இந்த வீடியோவில் தான் இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி. இதே போல் நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா பபாய், see you நண்பா.